வெல்கம் பேக் டு யாஜ்ரா வீட்டில் ஆன்மீக சேனல். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அசோகாஷ்டமின்னு நிறைய வெப்சைட்டில் வீடியோவில் வருது, நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் அதை செய்து பார்க்கலான்னு களத்தில் இறங்கிட்டேன். எங்கள் வீட்டில் மருதாணி செடி இருக்குது. அதுக்கு நான் ஒரு நாள் பூஜை பண்ணியதே கிடையாது. மருதாணி இலை மட்டும் அப்பப்போ எடுத்துக்குவோம். இப்போ தான் முதல் முறையாக பூஜை பண்ண போகிறேன். அசோகாஷ்டமினாலே வருத்தம் நீக்கும்னு மீனிங் இருக்கு. அதாவது சோகம்னா வருத்தம், அசோகம்னா வருத்தத்தை நீக்கும். இன்னைக்கு அஷ்டமி. அசோகாஷ்டமின்னா சீதைய ராவணன் ஒரு சோலைவனத்தில் சிறையில் வைத்தான். அந்த சோலைவனத்தில் நிறைய செடிகள் இருந்துச்சு. சீதையோட உள்ளம் ராமனை பிரிந்து இருந்ததுனால தவிதவித்து போச்சு. அங்குள்ள இலைகளும் மலர்களும் சீதை மேல் பட்டு சாந்தப்படுத்தியது. அந்த மரங்கள் மருதாணி மரங்கள் தான். அந்த மருதாணி மரங்கள் இறைவனிடம் ஸ்ரீராமன் வந்து சீதையை அழைச்சிட்டு போகணும்னு வேண்டியது. அந்த பிரார்த்தனையும் நிறைவேறுச்சு. சீதை அந்த மரங்களை பார்த்து உங்களுக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்டாள். அந்த மரங்களும் இனிமே கணவனை பிரிந்த துன்பம் எந்த பெண்களுக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிச்சான். சீதா தேவியும் மருதாணி மரங்களை யார் பூஜிக்கிறார்களோ, கைகளில் யார் பூசிக்கொள்கிறார்களோ அவங்களுக்கு எந்த துன்பமும் வராதுன்னு வரமளித்தாள். சீதா தேவி மருதாணி மரங்களுக்கு வரமளித்த நாள் தான் அசோகாஷ்டமி. நானும் முதல் தடவை மருதாணி பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். நீங்களும் இது போல மருதாணி பூஜை செஞ்சு பாருங்க. இனிமேல் வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மருதாணி பூஜை செய்யலான் இருக்கேன். மருதாணியில் தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். மருதாணி இலை வைத்து விளக்கு ஏற்றலாம். மருதாணியில் ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கொஞ்சோண்டு இலைகளை பறிச்சுட்டு கைகளில் மருதாணி பூசுவான்னு எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அப்படியே முருகனுக்கு பூஜை பண்ண போகிறேன். வேல் பூஜை பண்ணலான் இருக்கேன். என்னுடைய பூஜை ரூமில் முருகப்பெருமானுக்கு தனி அறையே இருக்குது. இந்த அறை இப்போதான் செட் பண்ணினேன். ஏன்னா முருகப்பெருமான் எங்களுடைய இஷ்ட தெய்வம். நிறைய முருகனுடைய படங்கள் சேர்ந்துருச்சு. ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு தடவையும் கிஃப்டாக கொடுத்தாங்க. அதனால முருகப்பெருமானுக்கு தனி அறையே ஒதுக்கிட்டேன். லைட் போட்டு பீட்ஸ் வச்சு தோரணம் கட்டிவிட்டேன். இந்த அறையை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வேலுக்கு பால், பன்னீர், தயிர், குங்குமம், தேன், சந்தனம் எப்போதும் போல தான் அபிஷேகம் பண்ணுவேன். அபிஷேகம் பண்ணினாலே மனசுக்கு திருப்தியாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கடவுள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடணும். ஏன்னா கர்மாவின் அடிப்படையில் தான் நமக்கு இன்ப துன்பங்களும் நம்ம வாழ்க்கையிலே இருக்கும். முருகன் செவ்வாய் கிரகத்துக்குரிய தெய்வம். ஜாதகத்தில் செவ்வாய் பிரச்சனை இருந்தாலே வீடு கட்டுவதற்கும், நிலம் வாங்குவதற்கும், வேலை கிடைக்குவதற்கும், திருமணம் நடக்கிறதுக்கும் தடையாகவே இருக்கும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு ஒரு வெத்தலை தீபம் ஏற்றி வந்தாலே போதும், எல்லா தடையும் நீங்கிரும். ஓம் முருகா போற்றி, ஓம் சரவணபவ என்று சொல்லலாம். உங்களுக்கு பிடித்த முருகன் நாமத்தை சொல்லிக்கிட்டே வாங்க. 108 முறை சொல்லணும். நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் இதை செய்யுங்க, பலன் நிச்சயம். எல்லோருக்கும் முருகனின் ஆசி கிடைக்க வாழ்த்துக்களுடன் யாஜ்ரா வீட்டில் ஆன்மீக சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்போதான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வரும். இது போன்ற பதிவுகள் உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் என நம்புகிறேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையானது மன தூய்மை. மன தூய்மை அடைய வேறொரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.